நம்மள சுத்தி, நம்ம உடம்புக்குள்ள, ஏன் நம்ம சுவாசிக்கிற காத்துல கூட ஒரு கண்ணுக்கு தெரியாத உலகம் இயங்கிட்டு இருக்கு. நுண்ணுயிரிகள். நீங்க தொகுத்திருக்கிற இந்த தகவல்களை பார்க்கும்போது இது ஒரு இரட்டை முகம் கொண்ட மர்மக்கதை மாதிரி இருக்கு. ஆமா. ஒரு பக்கம் இவை நம்ம உயிரை காக்கும் நண்பர்கள், இன்னொரு பக்கம் உயிரை பறிக்கிற கொடிய எதிரிகள். இந்த ஆழமான அலசல்ல இந்த மர்மத்தை தான் நம்ம உடைக்க போறோம். இந்த நுண்ணுயிரிகள் உண்மையில யார்? மிக சரியா சொன்னீங்க. இது ஒரு மர்மம்தான். நாம பூமியில தனியா வாழ்றதா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது இல்ல. அப்படியா? ஆமா. நம்ம உடம்புலயே நமக்கு சொந்தமான செல்களை விட 10 மடங்கு அதிகமா நுண்ணுயிர்கள் வாழுது. வளிமண்டலத்துல பல கிலோமீட்டர் உயரத்துல இருந்து எரிமலை வாயில கொதிக்கிற அமிலம் வரைக்கும் எங்க பார்த்தாலும் அதுங்க தான். ஓ. மொத்தத்துல அதோட நல்லது கெட்டது ரெண்டையும் அலசி ஒரு தெளிவுக்கு வர்றதுதான் நம்ம நோக்கம். நீங்க எரிமலைன்னு சொன்னதான் அதுதான் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. அவ்வளோ ஒரு தீவிரமான சூழல்ல எப்படி உயிர் வாழ முடியும்? அது சாத்தியமே இல்லாத மாதிரி தெரியுதே. இங்கதான் இயற்கையோட பிரம்மாண்டமே அடங்கியிருக்கு. அந்த தீவிரமான சூழல்கள் தான் அதுங்களுக்கு வீடு. சரி, இந்த உலகத்தை புரிஞ்சுக்க முதல்ல இதுல யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். ஆமா, நீங்க கொடுத்திருக்கிற குறிப்புகள்ல 5 முக்கிய குழுக்களா பிரிச்சிருக்காங்க. பாக்டீரியா, பூஞ்சை, புரோட்டோசோவா, ஆல்கா, அப்புறம் வைரஸ். 5 தனித்தனி படைகள் மாதிரியா? அப்படியும் சொல்லலாம். பாக்டீரியாக்கள் தான் இந்த குழுவோட சூப்பர் ஸ்டார்ஸ். எங்கேயோ இருக்கும். பூஞ்சைனா நம்ம பிரெட்ல பாக்குற பூஞ்சானல இருந்து காளான் வரைக்கும். சரி. புரோட்டோசோவாங்கிறது குட்டி விலங்குகள் மாதிரி நகர்ந்து போய் வேட்டையாடும் ஒற்றை செல் உயிரினங்கள். அல்கா, அதாவது பாசிகள், தாவரங்கள் மாதிரி சூரிய ஒளியில சாப்பாடு தயாரிக்கும். ஓகே. அப்போ வைரஸ்? கடைசியா வைரஸ். அது ஒரு மாதிரி விசித்திரமான கேஸ். உயிருள்ள பொருட்களுக்குள்ள இருக்கும்போது உயிர் பெறும், வெளியில ஒரு உயிரில்லாத ஜடம். அப்போ சில நுண்ணுயிரிகள் சமையல்காரங்க மாதிரி, சில சுரங்கத் தொழிலாளர்கள் மாதிரி, இன்னும் சில சிப்பாய்கள் மாதிரி வேலை செய்யுது. இது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு தொழிலாளர் படை மாதிரி இருக்கு. ஆமா. இந்த நண்பர்கள் நமக்கு எப்படி உதவுறாங்கன்னு முதல்ல பாப்போமா? விவசாயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். விவசாயத்துல இதுங்க வெறும் நண்பர்கள் இல்ல, உண்மையான கூட்டாளிகள். முக்கியமோ 3 வழியில உதவுது. முதல் விஷயம் நைட்ரஜன் பதித்தல். நைட்ரஜன் பதித்தலா? அப்படின்னா? சொல்றேன். செடிகளுக்கு வளர நைட்ரஜன் ரொம்ப முக்கியம். காத்துல அது நிறைய இருந்தாலும் செடிகளால அதை நேரடியா எடுத்துக்க முடியாது. அது கடல்ல தண்ணி இருந்தும் நம்மால குடிக்க முடியாத மாதிரி தானே? அருமையான ஒப்பீடு. சரியா சொன்னீங்க. இங்கதான் ரைசோபியம்னு ஒரு பாக்டீரியா உள்ள வருது. இது அவர மாதிரி தாவரங்களோட வேர் முடிச்சுகள்ல வாழ்ந்துகிட்டு காத்துல இருக்கிற நைட்ரஜனை பிடிச்சு செடிக்கு தேவையான அம்மோனியாவா மாத்தி கொடுக்குது. ஓ, அப்போ இது ஒரு இயற்கையான உரத் தொழிற்சாலை. கரெக்ட். ரசாயன உரங்களோட தேவையை இது குறைச்சிடும். சரி, அடுத்தது உயிரியல் பூச்சிக்கொல்லி. ஒரு பாக்டீரியா எப்படி பூச்சியை கொல்லும்? அது ஒரு ஆயுதம் மாதிரி வேலை செய்யுமா? சரியா கேட்டீங்க. பேசிலஸ் துரிஞ்சினிசிஸ்ங்கிற பாக்டீரியாவை பயிர்கள் மேல தெளிக்கும்போது புழுக்களும் பூச்சிகளும் அதை சாப்பிடுது. அந்த பாக்டீரியா பூச்சியோட வயித்துக்குள்ள போய் ஒரு நச்ச உருவாக்கி அதோட குடலை தொலைச்சிடும். பூச்சி செத்துடும். ஆனா இது மனுஷங்களுக்கோ இல்ல மத்த விலங்குகளுக்கோ எந்த தீங்கும் செய்யாது. இது ஒரு இலக்கு வச்சு தாக்குற ஸ்னைப்பர் தாக்குதல் மாதிரி. ஆச்சரியமா இருக்கு. ரசாயன பூச்சிக்கொல்லிகளை எல்லாத்தையும் அழிக்கும்போது இது தேர்ந்தெடுத்து அழிக்குது. 3வது கூட்டுப்பசலை. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆமா. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ஒரு அற்புதம். சமையலறை கழிவுகளையும் இலைத்தழைகளையும் கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் ஒன்னா சேர்ந்து சிதைச்சு வளமான உரமா மாத்துது. இயற்கையோட ஒரு மாபெரும் மறுசுழற்சி திட்டம். அதேதான். விவசாயத்துல ஒரு செடியை வளர்க்கறதுல இருந்து அதை பூச்சிகள் கிட்ட இருந்து காப்பாத்துற வரைக்கும் நுண்ணுயிரிகளோட பங்கு இருக்கு. இதே மாதிரி மருத்துவத்துறையிலும் இதோட தாக்கம் ரொம்ப பெருசு இல்லையா? அலெக்சாண்டர் ஃபிளெமிங்கோட கதை ஒரு திருப்புமுனை. அது மருத்துவத்தையே புரட்டி போட்ட ஒரு தற்செயல். அவர் ஆய்வகத்துல தட்ட சரியா மூடாம போனப்போ பெனிசிலியம் நொட்டேட்டம்னு ஒரு பூஞ்சு அதுல வளர்ந்து பக்கத்துல இருந்த பாக்டீரியாக்களை அழிச்சிருச்சு. ஓஹோ, அப்பதான் அவருக்கு புரிஞ்சது ஒரு நுண்ணுயிரிய வச்சே இன்னொரு நோய்க்கிருமிய அழிக்க முடியும்னு. அதுல இருந்து உருவானதுதான் உலகத்தோட முதல் ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நம்மள பலரும் சளி பிடிச்ச உடனே ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறோமே, மனசுக்கு ஒரு தைரியமா இருக்கும்னு. அது முற்றிலும் தவறா? முற்றிலும் தவறு. ஆன்டிபயோட்டிக்கள் பாக்டீரியாக்களை மட்டும்தான் கொல்லும். சளிய உண்டாக்குறது வைரஸ். வைரஸ் கிட்ட ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது.
தேவையில்லாம எடுத்துக்கிட்டா நம்ம உடம்புல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களும் அழிஞ்சிடும். அப்புறம் மருந்துக்கு கட்டுப்படாத சூப்பர் பாக்டீரியாக்கள் உருவாகிடும். அது ரொம்ப ஆபத்தானது. இது ரொம்ப முக்கியமான தகவல். சரி, நோய்களை அழிக்கிறது ஒரு பக்கம்னா, நோய்கள் வராம தடுக்கிறதுலயும் இதுங்களோட பங்கு இருக்கே. தடுப்பூசிகள் பத்தி பேசலாம். தடுப்பூசிங்கிறது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு ஒரு பயிற்சி கொடுக்கறது மாதிரி. பயிற்சி கொடுக்கறதாவா? ஆமா. உண்மையான எதிரி அந்த நோய்க்கிருமி வர்றதுக்கு முன்னாடியே அந்த எதிரி மாதிரி ஒரு பலவீனமான அல்லது செத்துப்போன ஒரு போலி எதிரிய காட்டி இப்படிதான் எதிரி இருப்பான், அவனை எப்படி தாக்குறதுன்னு பழகிக்கோன்னு நம்ம உடம்புக்கு சொல்றதுதான் தடுப்பூசி. ஆக, உண்மையான போர் வரும்போது நம்ம உடல் ஏற்கனவே பயிற்சி எடுத்த ஒரு ராணுவம் மாதிரி தயாராயிருக்கும். கரெக்ட். போலியோ, காலரா மாதிரி நோய்களை நம்ம ஒழிச்சதுக்கு இதுதான் காரணம். வீரியம் குறைஞ்ச நுண்ணுயிரிகளை போலியோவுக்கும் இருந்த நுண்ணுயிரிகளை காலராவுக்கும் பயன்படுத்துறாங்க. இது எதிரியோட ஆயுதத்தை வச்சே நமக்கான கவசத்தை உருவாக்குற மாதிரி. மருத்துவத்துல ஒரு நோய்க்கிருமியை அழிக்க இன்னொரு நுண்ணுயிரி உதவுதுன்னு பார்த்தோம். இதே மாற்றம் பண்ற குணம் நம்ம சமையலறையிலயும் இருக்கா? அதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்துற மேஜிக் அங்கேயும் நடக்குதா? நிச்சயமா, தினமும் நடக்குது. பால்ல ஒரு சொட்டு தயிர் சேர்க்கும்போது அதுல இருக்கிற லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா பால்ல இருக்கிற லாக்டோஸ் சர்க்கரையை லாக்டிக் அமிலமா மாத்துது. அந்த அமிலம்தான் பாலை கெட்டியாக்குது. அதேதான், அதுதான் தயிர். அதே மாதிரிதான் பிரெட் உப்பி வர்றதும் திராட்சை ரசம் ஒயினா மாறுறதும் அங்கேயும் இதே மேஜிக் தானா? அதே மேஜிக் தான். சாக்ரோமைசேஸ்னு ஒரு ஈஸ்ட் மாவுல இருக்கிற சர்க்கரைய சாப்பிட்டு கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியிடுது. அந்த வாயு தான் மாவை உப்ப வைக்குது. அதே ஈஸ்ட் தான் திராட்சை ரசத்துல இருக்கிற சர்க்கரைய ஆல்கஹாலா மாத்தி வைனா நொதுக்க வைக்குது. ஓஹோ. வினிகர் தயாரிக்கிறது வரைக்கும் நம்ம சமையலறையில நடக்கிற பல ரசாயன மாற்றங்களுக்கு பின்னாடி இந்த கண்ணுக்கு தெரியாத நண்பர்கள் தான் இருக்காங்க. விவசாயம், மருத்துவம், சமையல், இதையும் தாண்டி தொழிற்சாலைகள்லயும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுலயும் கூட இதுங்க உதவுதுங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். இத ஒரு பெரிய கோணத்துல பார்க்கணும். சுரங்கங்கள்ல பாறைகளோட தங்கம், யுரேனியம் மாதிரியான உலோகங்கள் கலந்திருக்கும். ஆமா. தயோபேசிலிஸ்னு ஒரு பாக்டீரியா அந்த பாறைகளை மெதுவா கரைச்சு உலோகங்களை தனியா பிரிச்சு கொடுக்குது. இது ஒரு மைக்ரோஸ்கோபிக் சுரங்கம் தோன்ற வேலை மாதிரி. இதுக்கு பயோ லீச்சிங்னு பேரு. அதாவது பெரிய மிஷின்கள் ரசாயனங்கள் செய்யற வேலைய ஒரு நுண்ணுயிரி செய்யுது. அப்போ பயோகேஸ் அல்லது உயிர்வாயு தயாரிக்கிறதும் இதே மாதிரி தானா? ஆமா. மாட்டுச்சாணம் மாதிரி கரிம கழிவுகளை மெத்தனோகாக்காஸ் மாதிரியான பாக்டீரியாக்கள் சிதைக்கும் போது மீத்தேன் வாயு உருவாகுது. இது ஒரு சுத்தமான மாற்று எரிபொருள், கழிவுல இருந்து எரிசக்தி. சரி. அதே போல கழிவுநீர் சுத்திகரிப்புலயும் இதுங்க தான் முக்கிய பங்காற்றுது. நீங்க தொகுத்த தகவல்கள்ல என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம், கடல்ல கலக்கிற எண்ணெய் கசிவுகளை சுத்தம் செய்ய நுண்ணுயிரிகள் உதவுதுங்கிறது தான். அது எப்படி சாத்தியம்? அதுதான் பயோ ரெமிடியேஷன். யோசிச்சு பாருங்க, கடல்ல பல ஆயிரம் டன் எண்ணெய் கொட்டினதுக்கு அப்புறம் நாம பெரிய மெஷின்களை வச்சு அதை சுத்தம் செய்ய முயற்சி பண்றதை விட, ஆமா, அது ரொம்ப கஷ்டம். சூடோமோனாஸ் மாதிரியான பாக்டீரியாக்கள் அந்த எண்ணெய தனக்கு சாப்பாடா எடுத்துக்கிட்டு அத கார்பன் டை ஆக்சைடு தண்ணியா மாத்திடுது. அதாவது இயற்கையோட மிகப்பெரிய பேரழிவை இயற்கையோட மிகச்சிறிய ஜீவங்களை வச்சே சரி செய்ய முடியும். வாவ், இயற்கையின் உண்மையான தூய்மை பணியாளர்கள். கரெக்ட். சரி, நாம இதுவரைக்கும் இந்த நுண்ணுயிரிகளை ஒருவித சூப்பர் ஹீரோக்கள் மாதிரி பார்த்தோம். விவசாயி, மருத்துவர், சமையல்காரர், தூய்மை பணியாளர்னு பல அவதாரங்கள். ஆனா நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கிற மாதிரி நீங்க தொகுத்த தகவல்கள் இதோட இருண்ட பக்கத்தையும் ஒரு வில்லனோட முகத்தையும் காட்டுது. நோய்களை பத்தி பேசலாம். ஆம், இதுதான் நுண்ணுயிரிகளோட அச்சுறுத்தலான முகம். ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு இதுங்க பரவுற விதங்கள் பல. காத்துல பரவுற சளி, காசநோய், அசுத்தமான தண்ணி அல்லது சாப்பாடு மூலமா பரவற காலரா, டைபாய்டு, கொசு மாதிரி கடத்திகள் மூலமா பரவற டெங்கு, மலேரியா, நேரடி தொடுதல் மூலமா பரவற படர்தாமரை மாதிரி பூஞ்சை தொற்றுகள். பட்டியல் ரொம்ப நீளம். ஒரு தும்மல் ஒரு பஸ்ல இருக்கிற எல்லாரையும் பாதிக்கலாம். ஒரு சுகாதாரம் இல்லாத தெருவுரக்கட ஒரு ஊரையே நோயின் பிடியில தள்ளலாம். இங்க ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம எழுப்பணும். இந்த நோய் கிருமிகள் பரவறதுல நம்ம வாழ்க்கை முறைக்கும் சுகாதாரமில்லாத சூழலுக்கும் என்ன தொடர்பு? ஆமா, அதுதான் முக்கியம். தூய்மை இல்லாத குடிநீர், மோசமான கழிவுநீர் மேலாண்மை, தனிநபர் சுகாதாரம் மென்மை, இதுங்க தான் காலரா, டைபாய்டு மாதிரி நோய்களுக்கு முக்கிய காரணம். நாம தான் அதுங்களுக்கு கதவை திறந்து விடுறோம். இது மனுஷங்களை மட்டும் இல்ல, நாம நம்பி இருக்கிற தாவரங்களையும் பாதிக்குது.
விவசாயத்துல நண்பர்களா இருக்கிற மாதிரியே எதிரிகளாகவும் இருக்கு. உண்மை. திராட்சையில வர்ற சாம்பல் பூஞ்சனம், உருளைக்கிழங்குல வர்ற பிட்ரியாகரியல் நோய், தக்காளியில ஏற்படுற வாளல் நோய், இது மாதிரி நோய்கள் விவசாயத்துல மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துது. ஒரு நாட்டோட உணவு பாதுகாப்புக்கே இது ஒரு பெரிய சவால். ஆமா. உணவு பாதுகாப்புன்னு சொல்லும்போது உணவு பழுதடைதல் பத்தியும் பேசணும். நம்ம வீட்ல வைக்கிற பிரெட் மேல பூஞ்சானம் பிடிக்கிறது, பழங்கள் அழுகிறதெல்லாம் நாம தினமும் பார்க்கறது தான். இது ஏன் நடக்குது? நுண்ணுயிரிகள் சாப்பாட்டு மேல வளர ஆரம்பிக்கும்போது அங்க சில ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துது. சாப்பாட்டுல புரதம் இருந்தா அது அழுகி துர்நாற்றம் அடிக்கும். கொழுப்பு இருந்தா அது கெட்டு போய் கசப்புச் சுவையா தரும். ஓ, சர்க்கரை இருந்தா அது நொதிச்சு போயிடும். சாப்பாட்டோட நிறம், மணம், சுவைத்தன்மை மாறுறதே இதோட முக்கிய அறிகுறிகள். ஆஹா, தயாரிக்கிறதுல நடக்கிற அதே நொதித்தல் தான் இங்க சாப்பாட்டை கெடுக்குது. இடம் மாறினா நண்பனே எதிரியாகிறான். சரியா சொன்னீங்க. எல்லாத்தையும் விட மிக மோசமான பயன்பாடு இதுங்கள உயிரியல் ஆயுதங்களா மாத்துறது. இது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம். ஆமா, மனித நாகரீகத்தோட இருண்ட பக்கம் இது. போரின் போது எதிரிகளை அழிக்க நோய்க்கிருமிகளை பயன்படுத்துறது. நீங்க கொடுத்திருக்கிற குறிப்புகள்ல இருக்கிற பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் பாக்டீரியாவால ஏற்படுற ஆந்த்ராக்ஸ் நோய் மிக கொடிய உயிரியல் ஆயுதங்கள்ல ஒன்னா கருதப்படுது. அது எவ்ளோ ஆபத்தானது! அது மனுஷங்கள மட்டும் இல்லாம கால்நடைகள், பயிர்கள்னு எல்லாத்தையும் அழிக்கிற திறன் கொண்டது. நுண்ணுயிரிகளோட சக்திய மனுஷன் எவ்ளோ மோசமா தவறா பயன்படுத்த முடியுங்கிறதுக்கு இது ஒரு பயங்கரமான உதாரணம். அப்போ இந்த உரையாடலோட கடைசியில நம்ம எங்க வந்து நிக்கிறோம்? நண்பனா, எதிரியா? ஒரு பக்கம் உயிர் காக்கும் பெனிசிலின், மறுபக்கம் உயிர் குடிக்கும் ஆந்த்ராக்ஸ். ஒரு பக்கம் உணவை உருவாக்குற ஈஸ்ட், மறுபக்கம் உணவை அழிக்கிற பூஞ்சானம். ஒரு குழப்பமான சித்திரமாவே இருக்கே. உங்க தொகுப்போட இறுதிப் பகுதி இத அழகா விளக்குது. நுண்ணுயிரிகள் இயல்புல நல்லதும் இல்ல, கெட்டதும் இல்ல. அது ஒரு கத்தி மாதிரி. கத்தி மாதிரியா? அந்த கத்திய ஒரு டாக்டர் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம், ஒரு கொலையாளி ஒருத்தரை கொல்லவும் பயன்படுத்தலாம். தப்பு கத்திக்கிட்ட இல்ல, அத பயன்படுத்துறவங்க கிட்ட தான் இருக்கு. நுண்ணுயிரிகள் இயற்கையோட மாபெரும் நடுநிலையான சக்தி. அவற்றை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி கையாளுறோம்ங்கிறது பொறுத்து தான் அவை நண்பனா அல்லது எதிரியாங்கிறது தீர்மானிக்கப்படுது. உங்க அறிக்கை நுண்ணுயிரிகள் இயற்கையின் கண்ணுக்கு தெரியாத சக்தின்னு ஒரு ஆழமான வரியோடு முடியுது. நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து எடுத்துக்கிற மருந்து வர, நாம சுவாசிக்கிற காத்து வரைக்கும் அதுங்களோட பங்கு ரொம்ப முக்கியமானது. அவற்றை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தினா அதுங்க நண்பர்கள். அதோட குணமறியாம சுகாதாரம் இல்லாம வாழ்ந்தா அதுங்க எதிரிகள். தேர்வு நம்ம கையில தான் இருக்கு. இந்த உரையாடலுக்கு பிறகு நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையை தொடரும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப எடுக்கிற அடுத்த மூச்சு காத்துல, நீங்க குடிக்க போற அடுத்த கோப்பை தண்ணீர்ல, உங்க உள்ளங்கையில கோடிக்கணக்குல வாழ்ற அந்த கண்ணுக்கு தெரியாத உலகம் நன்மைக்கோ தீமைக்கோ இந்த நொடியில உங்க வாழ்க்கையை எப்படி வடிவமைச்சிட்டு இருக்கு.